துர்வாச முனிவர் இந்திரனுக்கு சாபம் குடுத்துர்றாருங்க. அப்ப அந்த சாபத்த போக்குறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, திருமால்ட்ட போய் எல்லாம் கேட்குறாங்க. தேவர்கள் எல்லாமே போய் கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன செய்றாருன்னா, "பார்க்கடலை கடையுங்க. அப்போ வந்து அமிழ்தம் கிடைக்கும். அந்த அமிழ்தம் சாப்பிட்டா சாப விமோசனம் கிடைக்கும்." அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே பார்க்கடலை எப்படி கடையிறது அப்படின்னா, பார்க்கடலை வந்து மந்திரமலைன்னு ஒரு மலை. அந்த மந்திரமலை வந்து மத்து. வாசுகி அப்படின்னு ஒருத்தர் பாம்பு. இந்த பாம்பு வந்து கயிறாக வச்சுக்கிட்டு கடையுங்க. அப்புட்ன்னா தேவர்கள் சொல்றாங்க, "எங்கனால மட்டும் முடியாது. அசுரர்களையும் துணைக்கு கூப்பிடுங்க." அப்புட்ன்னா அசுரர்கள்ட்ட போய் சொல்றாங்க, "ஏங்க இந்த மாரி அமிழ்தம் கிடைக்கும். அமிழ்தத்த சாப்பிட்டீங்கன்னா சாவே வராது." அப்படின்னு சொன்னோனே, அவங்களும் சரி பேராசைப்பட்டு, "சரி நாங்களும் வரோம்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மந்திரமலைய மத்த வச்சுக்கிட்டு கடுக்கடல்ல, வாசுகிய பாம்பா வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் அசுரர்கள், ஒரு பக்கம் தேவர்கள். தேவர்கள் எவ்வளோ பெரிய புத்திசாலி பாருங்க. பாம்போட தலை இருக்கிற பக்கம் அசுரர்களுக்கு குடுத்துர்றாரு. வால் இருக்கிற பக்கம் வந்து இவங்க புடிச்சுக்கிறாங்க. அசுரர்கள் வந்து தெரியல விஷயம். சரி எப்படியோ அமிழ்தம் கிடைச்சா போதுன்னு சொல்லிட்டு உடனே எல்லாம் நின்னுக்கிறாங்க. கிடையறாங்க. தயிர் கிடையிற மாரி கிடையறப்போ, மந்திரமலை முழுக போகுது. ஏன்னா வெயிட் தாங்கல. அப்போ கிருஷ்ண பரமாத்மா ஒரு ஆமை மாரி கூர்ம அவதாரம் எடுத்து வந்து அந்த மந்திரமலைய தாங்கி பிடிக்கிறாரு. அப்ப மந்திரமலைய வச்சு அமிழ்தத்த கடையிறாங்க. கடையிறப்போ இந்த பக்கம் பாம்புக்கு தலை வேணா வலிக்குமில்ல அது வாசி. அப்ப பாம்பு விஷத்த கக்குது. அப்ப அசுரர்கள்லாம் மயக்கம் போட்டு விழுவுறாங்க. அப்ப அசுர குரு இருக்காரு. அசுர குரு சுக்கிராச்சாரியார். அவர் வந்து மந்திரம் போட்டு ஒருத்தர பொழைக்க வச்சு மறுபடியும் கடையறாங்க. கடைசியில எப்படியோ கஷ்டப்பட்டு எல்லாம் கடைஞ்சு முடிச்சுடுறாங்க. அப்ப அமிழ்தத்த தன்வந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுள் எடுத்துட்டு வர்றாரு. தன்வந்திரி தான் அமிழ்தத்த கொண்டு வராரு. அப்ப அமிழ்தத்த கொண்டு வந்தோனே அந்த அசுரர்களுக்கு ஒரு பேராசை. நாமளே சாப்பிட்டுறோம் தேவர்களுக்கு தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, உடனே தன்வந்திரி கையில இருந்த அமிர்த கலசத்த புடுங்கிட்டு ஓடுறாங்க. அப்படி ஓடுனோனே, உடனே அ தேவர்கள்லாம் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. ஐயோ! நமக்கு தரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போய் திருமால்ட்ட போய் சொல்றாங்க. கடவுளே அமிழ்த கலசத்த அவங்க புடுங்கிட்டு ஓடுறாங்க. அதுக்கு கைப்பத்துங்க காப்பாத்தி குடுங்க அப்படின்னா, உடனே திருமால் ஒரு மோகினியின் அவதாரம் அழகான பெண் மோகினி. அந்த அவதாரம் எடுத்து வராரு. வந்து அந்த அமிர்த கலசத்த அசுரர்ட்டருந்து வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு, "எப்பா 2 பேரும் தானே கஷ்டப்பட்டீங்க. தேவர்களும் கஷ்டப்பட்டாங்க, நீங்களும் கஷ்டப்பட்டீங்க. இதில நீங்க மட்டும் வச்சுக்கிறதுக்கு என்ன நியாயம்? அதனால எல்லாம் லைனா நில்லுங்க." அப்படின்னு லைனா நிக்கிறாங்க. முதல்ல தேவர்கள் ஒரு லைனு, அசுரர் ஒரு லைனு. ஏன்னா இந்த அழகான பெண்மணி சொல்றப்ப அசுரர்கள் சரி அப்படின்னு சொல்லி கேட்டு தானே கேட்கறாங்க. உடனே அந்த திருமண செய்வர் கரண்டி ஒண்ணு எடுத்து அமிர்த கலசம் எடுத்து அமிர்தத்த ஒவ்வொரு தேவருக்கும் குடுக்குறாரு. அப்ப எல்லாம் சாப்பிடுறாங்க. தேவர்கள்லாம் சாப்பிடுறாங்க. இப்ப அசுரர்களுக்கு அவசரம். அசுரர்கள் வந்து இந்த இந்த அழகான மோகினி அவதாரத்த பார்த்துட்டே நின்னுட்டுருக்காங்க. அதில ஸ்வர்பானுன்னு சொல்லிட்டு ஒருத்தரு, ஒரு அசுரர் என்ன செய்றாரு, அவரு புத்திசாலி. அவரு பார்க்குறாரு, டேய் நம்ம லைன்ல நின்னுட்டு இங்க இருந்தோம்னா பூராத்தையும் தேவர்களே சாப்ட்டுருவாங்க. நாம போய் குறுக்கால போய் தேவர் மாரி மேக்கப் போட்டு போய் உள்ள நின்னுக்கலாம்னு சொல்லிட்டு, இவரு தேவர் மாரி மாறி அந்த லைன்ல போய் நின்னுக்கிறாரு. லைன்ல நின்னோனே உங்களுக்கு என்ன ஆகுது, தி தி மோகினி வந்து எல்லாம் லைனா குடுக்குறப்ப அத கவனிக்கல. இவர் ஸ்வர்பானு அரக்கன் அவர் தேவர் மாரி இருந்தாங்க. சரி அவரும் ஒரு தேவர்ன்னு சொல்லிட்டு குடுத்துர்றாரு. இவன் வாங்கி இத சாப்பிட்றான். அமிர்தத்த சாப்பிட்டோனே இந்த தகவல் வந்து தேவர்களுக்கு தெரிஞ்சு போயிருது. லேட்டா தான் தெரியுது. உடனே மோகினிட்ட போய் சொல்றாங்க, "ஏங்க அவன் வந்து சொர்பானுங்கிற அரக்கன்." அப்படின்னா, உடனே இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கலாம். அப்ப கடவுள் எல்லாத்துக்கும் சமம் தான. அப்ப தேவர்களுக்கு மட்டும் ஏன் அமிழ்தத்த குடுக்குறாரு? அசுரர்களுக்கு குடுக்க வேண்டியது தானே? இந்த அமிழ்தத்தை சாப்பிட்டா சாகாவரம் கிடைக்கும். அப்ப சாகாவரம் என்றால் இறக்காம இருக்கணும். இப்ப தேவர்களுக்கு அவர்கள் இறந்து விட்டால் அந்த உயிரை தருவதற்கு யாரும் கிடையாது. அப்ப அமிழ்தத்த சாப்பிடுறாங்க. அசுரகுரு. ஆனா இந்த பக்கம் அசுரகுரு வந்து சுக்கிராச்சாரியர் இருக்காரு அசுரர்களுக்கு. அசுரர்கள் எத்தன பேர் செத்தாலும் அவர்களுக்கு உயிர குடுப்பார். அப்ப அவருக்கு சோர்ஸ் இருக்குது. அப்ப சோர்ஸ் இருக்கிறவங்களுக்கு எதுக்கு அமிழ்தம்? அப்படின்னு கடவுள் நினைத்தா அவங்களுக்கு தர்லைங்க. அப்ப கடவுள் மேல எந்த விதமான பாரபட்சம் கிடையாது. அவங்களுக்கு இருக்கிறனால தரல. இல்லாதவங்களுக்கு தான் தருவாரு. அப்ப இத சொன்னோனே, உடனே மோகினி கையில வச்சிருந்தாரு இல்லைங்களா கரண்டி. அந்த கரண்டி சக்கரமா மாரி இந்த ஸ்வர்பானு தலைய போய் வெட்டிருது. தலைய வெட்டுனோனே 2 துண்டா போயிருது. தலை தனியா, உடம்பு தனியா. அப்புறம் அவர்கள்லாம் அமிழ்தத்த சாப்பிடலையே. அமிழ்தத்த சாப்பிட்டாங்களே. அமிழ்தத்த சாப்பிட்டங்காட்டி அவங்களுக்கு உயிரே போகலைங்க. உயிர் போகாம தல ராகு, உடம்பு கேது. பாம்பாயிருச்சு. தலை வந்து ராகு, மனுஷ தலை, உடம்பு பூரா பாம்பா இருக்கும். அது ராகு. பாம்போட தலை இந்த பக்கம் வந்து கேது. அப்ப ராகு பகவான், கேது பகவான்ங்கிறவங்க இப்படித்தாங்க வந்தாங்க. ராகுங்கிறவரு பேராசையை தூண்டுவார். ஆடம்பரத்தை விரும்புவார். கேது அப்படிங்கிறவரு ஞானத்தை வழங்குவார். அதனால அது அந்த சக்கரத்தில வெட்டுனாங்க இல்லைங்களா, அகப்ப சக்கரம் மாரி, அந்த இடம் துண்டுகள் விழுந்த இடம் தான் கும்பகோணத்தில திருநாகேஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடமும், கீழ்பெரும்பள்ளம்னு ஒரு இடமும். அந்த இடத்துல தான் ராகு, கேது தலங்கள் இருக்குதுங்க. ராகு, கேது திசை இருக்கிறவங்க அங்க போயிட்டு வருவாங்க. இப்ப இவங்க ராகு, கேது ஆயிட்டாங்க. இவங்க வந்து கோள்கள் வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 7 கோள்கள். சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. இப்ப இவங்க 2 பேரும் போய் பிரம்மாட்ட போய் கேட்கறாங்க. நாங்களும் கோள்கள், ராகு, கேது, நிழல் கிரகம்னு சொல்றீங்கல்ல. அப்ப எங்களுக்கும் 2 நாள் எக்ஸ்ட்ரா ஒதுக்கி 9 நாள் பண்ணுங்க. அப்புட்னா பிரம்மா சொல்றாரு, "அதெல்லாம் முடியாதுப்பா. 9 நாள்லாம் பண்ண முடியாது." அப்படின்னோனே இவங்களுக்கு கோவம். "அப்ப எங்களுக்கு டைம் ஒதுக்கி குடுங்க." அப்புட்னா அப்ப பிரம்மா சொல்றாரு, "ராகு, நீ ஒரு நாளைக்கு 1 1/2 மணி நேரம் ராகு காலம். டெய்லியும் 1 1/2 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் எடுத்துக்க." அப்ப கேதுவுக்கு உண்டான காலம் தாங்க யமகண்டம்.
அப்போ அது 1½ மணி நேரம் ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1½ மணி நேரம் ராகு காலம், 1½ மணி நேரம் யமகண்டம் வரும். வாரம் பூரா. அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் கணக்கு வந்துடுது. எவ்வளோ அற்புதமா இப்போ சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்போது இந்த ராகு காலத்திலயும், யமகண்ட காலத்திலயும் நம்ம நல்ல விஷயங்களே செய்யக்கூடாது. செஞ்சோம்னா, அது நீண்டு கொண்டே செல்லும். உதாரணத்துக்கு ஒரு மருத்துவ செலவே செய்கிறோம்னு வச்சுக்கங்க. இன்னைக்கு ரூ. 10 செலவு பண்ண வேண்டிய இடத்துல ராகு காலத்தில செஞ்சீங்கன்னா, ரூ. 100 செலவாகும் பாருங்க. அதனால புராணங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில நடக்கிற நிகழ்ச்சிகளோடு தொடர்புடையதுங்க. ஓம் நமச்சிவாய!